மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கி கொண்டால் கெளுட்டு மீனை விழுங்கிய நாரைக்கு ஒப்பானது என்ற ஒரு நிலை வர்ணிக்கப்படுவதுண்டு. அந்த நாரையை போலத்தான் இப்போது அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மத்திய கிழக்கு போர்க்களத்தில் காணப்படுகின்றார். ஈரான் மீதான போர் செலவீனங்கள் அமெரிக்காவை ஒருபுறம் வாட்டி வதைத்தாலும் இதுவரை எந்த ஒரு நாட்டுக்கும் எடுக்காத பொருளாதார மற்றும் நிதி தடையை ஈரானுக்கு எதிராக எடுக்கப் போவதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று ஒரு புதிய சூளுரையை விடுத்துக்கொண்டாலும் ட்ரம்பை பொறுத்தவரை ஈரான் மீதான போரில் அவர் கெளுட்டு மீனை விழுங்கிய நாரைக்கு ஒப்பாகத்தான் இருக்கின்றார். ஈரான் மீதான போரிலிருந்து அவரால் வெளியேற முடியவில்லை, அந்த போரை வெற்றி கொள்ளவும் அவரால் முடியவில்லை. இல்லையென்றால் ஈரானுடன் இந்த போரை முடிக்கும் வகையில் ஒரு சமாதான டீலையும் அவரால் பெற முடியவில்லை. அவர் மாட்டிக்கொண்டு திணறுகின்றார். இந்த நிலையில்தான் ஈரான் மீது இதுவரை அமெரிக்கா எந்த ஒரு நாட்டுக்கும் எதிராக எடுக்காத பொருளாதார நடவடிக்கை பாயப் போகின்றது என்ற புதிய அஸ்திரத்தை அவர் எறிந்திருக்கின்றார். ஆனால் ஈரான் மீதான இந்த கடுமையான பொருளாதார தடைகள் எப்படி வரும், அதில் என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கும், அது எவ்வாறு பொருளாதாரத்தை அதாவது ஈரானிய பொருளாதாரத்தை அடிக்கும் என்பது குறித்து ட்ரம்ப் மேலதிக விவரங்கள் இதனையுமே வழங்கிக் கொள்ளவில்லை. எனினும் வேறு நாடுகள் தங்களது நிதி நிறுவனங்கள், வணிகங்கள், விமான நிலையங்கள் அல்லது அரசாங்க அமைப்புகளை ஈரானுக்கு ஆதரவாக திருப்பிக் கொண்டால் அந்த நாடுகளுக்கும் பொருளாதார விளைவுகள் ஏற்படும் என பேர்களை குறிப்பிடாமல் விட்டாலும் இந்தியா, ரஷ்யா, சீனா உட்பட்ட நாடுகளுக்கும் அவர் மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். அத்துடன் டார்க் ஃப்ளீட் எனப்படும் ஈரானிய எண்ணெயை சட்டவிரோதமாக விற்பனை செய்யும், இல்லையென்றால் விற்பனைக்கு உதவும், இல்லையென்றால் இந்த டீல்களை செய்யும் சட்டவிரோத எண்ணெய் கடத்தல்கள், அதற்காக செய்யப்படும் பணப்பரிமாற்றங்கள் எல்லாவற்றையுமே ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார். இந்த டார்க் ஃப்ளீட்டில் ஈரானிய எண்ணெயை காவும் போலியான கப்பல் நிறுவனங்கள் அனைத்துக்கும் இப்போதே ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றேன், நிறுத்தி கொள்ளுங்கள் என அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்தார். இது ஈரானிய எண்ணெயை வாஞ்சிக்கும் சீனா, இந்தியா போன்ற நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் சீனா, இந்தியா போன்ற நாடுகள் டார்க் ஃப்ளீட் எனப்படும் அந்த சட்டவிரோத எண்ணெய் கடத்தல் கப்பல்களை பயன்படுத்தி கொள்வதில்லை. ஆனால் ரஷ்யா தனது எண்ணெயை விற்கவும் ஈரானுடனான டீல்களுக்கும் இவ்வாறான டார்க் ஃப்ளீட்டை பயன்படுத்துவது நீங்கள் அறிந்த விடயம். ட்ரம்ப் இப்படி ஈரானை பொருளாதார ரீதியாக நசுக்க தலைப்படும் நிலையில் அவரது சொந்த நாட்டின் அதாவது அமெரிக்காவின் கடன் சுமை இப்போது சாதனை அளவாக $40 ட்ரில்லியன் எட்டுகின்றது. பில்லியன்கள் அல்ல, ட்ரில்லியன்கள். 40 ட்ரில்லியன் எட்டுகின்றது. இந்த 40 ட்ரில்லியன்களில் எத்தனை பில்லியன்கள் இருக்கும், எத்தனை மில்லியன்கள் இருக்கும்? இதனை இலங்கை ரூபாவில் கணக்கு பார்த்தால் இலங்கை ரூபாவில் எத்தனை ட்ரில்லியன்கள் வரும் என்பதை நீங்கள் ஊகித்து கொள்ளுங்கள். என்றால் அது அவ்வளவு பெரிய இமாலயமான தொகை. அண்மை ஆண்டுகளில் அமெரிக்காவின் கடன் சுமை மிக வேகமாக உயர்ந்து வருகின்றது. இப்படியே சென்றால் இன்னும் 6 ஆண்டுகளில் அமெரிக்காவின் கடன் $50 ட்ரில்லியன் எட்டும் என்ற ஊகங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்காவின் கடன் $20 ட்ரில்லியன் இருந்தது. ஆனால் இப்போது 10 ஆண்டுகளில் அது 2 மடங்காக உயர்ந்து $40 ட்ரில்லியனாக இருக்கின்றது. இந்த 10 ஆண்டு காலப்பகுதியில் ட்ரம்பின் 2 தவணை ஆட்சி காலப்பகுதி வருவது முக்கியமான ஒரு விடயம். பலர் நினைப்பார்கள், ஏழை நாடுகளுக்கு அல்லது இலங்கை போன்ற 2022 பொருளாதார வங்குரோத்து அடைந்த நாடுகளுக்கு தான் கடன்கள் உண்டு, மற்ற நாடுகள் எல்லாம் செல்வந்த நாடுகள் என நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் உண்மையான நிலைமை அப்படியில்லை. எல்லா நாடுகளுக்கும், செல்வந்த நாடுகளுக்கும் கடன் சுமைகள் உண்டு. அமெரிக்கா மட்டுமல்ல, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாவற்றுக்குமே கடன் சுமைகள் உண்டு. ஆனால் இப்போது அமெரிக்காவை பொறுத்தவரை அது மேலும் மேலும் கடன் குழியில் விழுவது நிரூபிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் போன்ற முன்னணி பொருளாதாரங்களின் கடன் விகிதத்தை விட தற்போது அமெரிக்க கடனின் விகிதம் நேற்று முன்தினம் வெளிப்பட்ட நிதித்துறை அறிக்கைகளின் வாயிலாக பார்க்கும்போது அமெரிக்காவின் ஃபெடரல் கடன் சாதனை அளவாக அதாவது மத்திய அரசின் கடன் $40 ட்ரில்லியன் எட்டுகிறது. அமெரிக்கா நீண்ட காலமாகவே கணிசமான அளவு கடனை சுமந்து வந்தாலும் இப்போது அதன் போக்கு தீவிரமடைகிறது. குறிப்பாக அண்மைய ஆண்டுகளில் அதன் கடன் சுமை மிக மிக வேகமாக உயர்ந்து வருகின்றது. அமெரிக்காவின் இந்த கடன் சுமைக்கு பல காரணிகள் உள்ளன. அவற்றில் ஒரு முக்கிய காரணம் பென்ஷனியர்களின் தொகை. அதாவது அமெரிக்காவில் ஓய்வு மூதாளர்களின் தொகை தினசரி அமெரிக்காவை பொறுத்தவரை 10,000 பேர் ஓய்வு பெறுகின்றார்கள். இவர்கள் ஓய்வுக்கு பின்னர் நீண்ட காலம் வாழ்கின்றார்கள். அதற்காக ஓய்வூதியம் பெற்றவர்கள் எல்லாம் விரைவில்
மரணிக்க செய்ய முடியுமா என்ன? ஆகையால் அவர்களுக்கும் அந்த வாழும் உரிமை இருக்கிறது. நீண்ட வயதுக்கு ஓய்வு எடுத்த பின்னரே 20-30 வருடங்களுக்கு அவர்கள் வாழ்கின்றார்கள். ஆகையால் அவர்களுக்கு மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு மற்றும் மருத்துவ காப்பீட்டு திட்டங்களுக்கு முன்னை விட அதிகமாக செலவு மேற்குலக நாடுகள் செய்வதால் கடன் சுமை அவற்றுக்கு எதிர்கின்றது. அமெரிக்காவிலும் இந்த நிலைமைதான். இதனை விட கடந்த ஆண்டுகளில் வரிகளை குறைத்து செலவினங்களை அதிகரிக்கும் பல திட்டங்கள் அமெரிக்காவில் வந்தன. இதில் டொனால்ட் ட்ரம்பின் வரி குறைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு திட்டமும் ஜோ பைடனின் கொரோனா கால நிவாரண திட்டமும் உள்ளது. மத்திய அரசின் செலவினங்களை பொறுத்தவரை இப்போது அது வசூலிக்கும் வரி வருவாயை விட தொடர்ந்தும் செலவீனம் அதிகமாக உள்ளது. இது இலங்கைக்கும் பொருந்தும். இந்த நிதியாண்டின் முதல் 10 மாதங்களில் அமெரிக்க அரசாங்கம் ஏற்கனவே $1.8 டிரில்லியன் பற்றாக்குறையை சந்தித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அமெரிக்கா கடந்த கால கடனை திருப்பிச் செலுத்துவதற்காக கணிசமான தொகையை செலவிடுகின்றது. $40 டிரில்லியன் கடன் எட்டு நிலையில்தான் வெளிநாடுகளில் ட்ரம்ப் கொந்தளிப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமான போர் செலவினங்களை அதிகரிப்பது இன்னொரு விடயம். ஆனால் இப்போது ஈராக் மீதான போர் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, என்ன இலக்குக்காக அது தொடர்கின்றது என்பது அமெரிக்காவுக்கும் தெரியவில்லை, ட்ரம்புக்கும் தெரியவில்லை. ஆனால் இஸ்ரேல் வெகு கச்சிதமாக ட்ரம்பை மூளையை கழுவி இந்த போரை சென்று முடிந்து விட்டது. இப்போது அமெரிக்காவுக்கு கூட அதனிலிருந்து வெளியேற முடியவில்லை. இந்த நிலையில் ஈரான் மோதல் தொடர்பான ஒரு புதிய அறிக்கையிடலை அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து காயமடைந்த அமெரிக்க படையினரின் எண்ணிக்கை 750 தாண்டியுள்ளதாக பென்டகனின் புதிய தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட படையினர் நேற்று இந்த காயமடைந்தோரின் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளனர். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று ஈரானுக்கு எதிராக போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 18 படையினர் பலியாகி 757 படையினர் காயமடைந்துள்ளதாக பென்டகனின் புதிய அறிக்கையிடல் சொல்கின்றது. அமெரிக்க ஈரானிய போர் நிலவரம் இப்படி இருக்க, உக்ரைனிய ரஷ்ய போர் நிலவரங்களும் அண்மைய நாட்களில் மாறி மாறி தீவிரப்படுத்தப்படுகின்றன. பெரும் வான்வழி தாக்குதல்கள் 2 நாடுகளாலும் நடத்தப்படுகின்றன. ரஷ்யாவுக்கு உள்ளே முக்கியமான களஞ்சியங்களை மையப்படுத்தி உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எரிசக்தி களஞ்சியங்கள், குறிப்பாக எண்ணெய் களஞ்சியங்கள் எல்லாம் உக்ரைனிய தாக்குதல்களால் குறிவைக்கப்பட்டுள்ளது. இது ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக மாறி இருக்கின்றது. கோடை காலம் முடிவுக்கு வரப்போகின்றது. மீண்டும் ஒரு கடும் குளிர்காலம் வரவுள்ள நிலையில் இப்போது இந்த போர்க்களத்தில் ரஷ்யாவின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் மேலாதிக்கம் இருக்கின்றது. மறுபுறத்தே உக்ரைனிய ட்ரோன்களின் ஆதிக்கம் ரஷ்யாவிற்கு பெரும் குடைச்சலையும் பெரும் அழிவுகளையும் கொடுக்கின்றது. இந்த நிலையில் உக்ரைனிடம் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகள் குறைவாக இருப்பது ரஷ்யாவிற்கு ஒரு சாதகமான நிலைமையாக எதிர்வரும் நாட்களில் மாறக்கூடும். இதனால் தான் உக்ரைனுக்கு அமெரிக்கா தன்னிடம் இருக்கும் பேட்ரியாட் ஏவுகணைகளில் ஒரு 10% தந்தால் ரஷ்யாவின் அனைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் உக்ரைன் அழித்துவிடும் என உக்ரைனிய அரசு தலைவர் ஜெலன்ஸ்கி சொல்லிக் கொள்கின்றார். இவ்வாறான ஒரு தந்திரோபாய கருத்தை சொல்லி அமெரிக்காவிடமிருந்து அவர் பேட்ரியாட் ஏவுகணைகளை வாங்க தலைப்படுகின்றார். ஆனால் ட்ரம்போ ஜெலன்ஸ்கியின் இந்த தந்திரங்களிலெல்லாம் மசிவோராக தெரியவில்லை. இப்போது ஜெலன்ஸ்கிக்கு ரஷ்யா ஒரு எதிரியாக இருந்தாலும் அவருக்கு உள்ளக ரீதியில் எதிரிகள் அரசியல் ரீதியில் உருவாகி வருகின்றார்கள். குறிப்பாக அவரே அண்மையில் பதவி நீக்கி இப்போது பாதுகாப்பு அமைச்சக பொறுப்பில் இல்லாமல் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராகிவிட்ட மிக்கைலோ ஃபெடோரோவிடமிருந்து புதிய சவால் ஜெலன்ஸ்கிக்கு வந்துள்ளது. அவர் புதிய அரசு தலைவர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அதாவது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். உக்ரைனிய அரசியலமைப்புப்படி இராணுவ சட்டங்களின்படி போர்க்காலத்தில் தேர்தல்கள் நடத்தப்படுவது தடை செய்யப்பட்ட போதிலும் உக்ரைனிய ஜனநாயகத்தை ரஷ்யாவிடமோ அல்லது போரின் கால அளவிடமோ தொடர்ந்தும் புனியாளியாக வைக்க முடியாது. புதிய தொடர்ந்தும் தேர்தல்கள் நடத்தப்படாமல் போரை தொடர முடியாது என்பதால் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என ஜெலன்ஸ்கியிடம் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர், அதாவது ஜெலன்ஸ்கியால் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் ஒரு கோரிக்கையை விடுக்கின்றார். இது ஒரு முக்கியமான சவாலாக ஜெலன்ஸ்கி வரப்போகின்றது. 6 ஆண்டுகளாக போர்க்காலம் உட்பட்ட காலத்தில் ஜெலன்ஸ்கி தான் உக்ரைனின் அரசு தலைவராக இருக்கின்றார். ஜெலன்ஸ்கியை எதிர்த்து போட்டியிடுவதாக முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையாக இன்னும் அறிவிக்காத போதிலும் அவருக்கு மக்கள் மத்தியில் தற்போது ஜெலன்ஸ்கியை விட அதிக செல்வாக்கு அதிகரித்து வருவதால் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அவர் அரசு தலைவர் வேட்பாளராக களமிறங்கிக் கொள்ளலாம், வெற்றியை சுவீகரித்து கொள்ளலாம். அதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படும் நிலையில்தான் அவர் இப்போது தேர்தலை கோருகின்றார். இது ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கின்றது.
ஜெலன்ஸ்கியின் அரசியல் எதிர்காலத்தை பொறுத்தவரை அவருக்கு தற்போது உள்வட்டத்திலேயே உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் பெரும் சுருக்காக மாறியுள்ளன. நேற்றும் உக்ரேனிய அரசு தலைவரின் பணியகத்தில் உள்ள முக்கிய அதிகாரிகள் மீது ஊழல் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. காவல்துறையினர் அதிரடியாக சோதனைகளை எல்லாம் நடத்தியிருக்கின்றனர். இது ஜெலன்ஸ்கி பலவீனம் அடைவதை காட்டுகின்றது. அவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா என்ற ஒரு கேள்வியும் வருகின்றது. முன்னர் அமெரிக்காவில் ஜோ பைடன் அரசு தலைவராக இருந்தபோது ஜெலன்ஸ்கி கிட்டிய ஆதரவு இப்போது அமெரிக்காவிடமிருந்து பெரிதும் இல்லை என்பது தெரிகின்றது. ஜெலன்ஸ்கியும் ட்ரம்பும் பேசிக்கொள்கின்றார்கள். ஆனால் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி விடயத்தில் எச்சரிக்கையாக இருக்கின்றார். ஒரு கட்டத்தில் அவரே ஜெலன்ஸ்கியை சர்வாதிகாரி என வர்ணித்தால் கூட ஆச்சரியப்படுவதில்லை. இதனால் தான் ஜெலன்ஸ்கிக்கு இப்போது இந்த பேட்ரியாட் ஏவுகணைகளின் தட்டுப்பாடு எல்லாம் ட்ரம்பின் நிலைப்பாடுகளால் தான் இருக்கும் நிலையில் இப்போது ஜெலன்ஸ்கிக்கு வெளியிலுள்ள ரஷ்யாவை விட உள்ளக ரீதியில் உள்ள அரசியல் எதிர்காலிகளும் கடுமையான சவாலையும் பலவீனத்தையும் உருவாக்க தலைப்படுவதும் ஒரு முக்கியமான விடயமாக தெரிகின்றது.